வடிவேலு இல்லாத வெற்றிடத்தை வந்து சந்தானம் தான் நிரப்பிட்டு வந்தாரு. இப்ப வடிவேலு ரிட்டர்ன் வந்து அவரால வந்து பழைய இடத்த பிடிக்க முடியல. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தமிழ் சினிமால வந்து காமெடியன்ஸுக்கு பஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து சந்தானம். அதாவது நல்ல ஒரு காமெடியனாக இருந்த சந்தானம் ஹீரோவாக நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதுதான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படி சந்தானம் ஹீரோவாக நடித்த படங்கள்ல ஒரு சில திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இப்போதும் தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சு வரும் சந்தானம் வந்து 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் காமெடியனாக ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. தேசிக பெரியசாமி டைரக்ஷன்ல சிம்பு நடிக்க போற படத்துல தான் சந்தானம் காமெடியனாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சிம்புவும் சந்தானமும் நீண்ட கால நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஈவன் சந்தானத்தை அறிமுகப்படுத்தினதே சிம்பு தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சந்தானம் வந்து ஹீரோவாக நடிக்கும் பொழுதே சொல்லியிருந்தாரு, நான் வந்து கடைசி வரைக்கும் இனிமே காமெடியனாக நடிக்க மாட்டேன், அப்படி நடிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது சிம்பு படமாக இருந்தா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பட் சிம்பு அதை புரிஞ்சுக்காம நடந்துக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சந்தானம். அவரை மறுபடியும் தன்னோட திரைப்படத்துல வந்து காமெடியனாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து கடைசி வரைக்கும் ஆசைப்பட மாட்டாரு. ஒருவேளை படத்துல ஒரு டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் அல்லது வந்து ஏதாவது ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான் சந்தானத்துக்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்தது அப்டேட் வெளியாகட்டும். சோ அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல காமெடியனாகவோ அல்லது ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலேயோ சந்தானம் வந்து நடிக்க போறாரு. சோ இந்த படத்துல நடிக்கிறதுக்காக சந்தானம் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கு வந்து தயாரிப்பாளர்களும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அட்வான்ஸ் தொகையை சந்தானத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்க சந்தானம் வந்து அதுக்கு 5 கோடி தான் சம்பளமாக வாங்கியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா காமெடியோ ஒரு குணச்சித்திர கதாபாத்திரமோ நடிக்கிறதுக்காக இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 13 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தின் மூலம் மீண்டும் நிறைய படங்கள்ல சந்தானம் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா. ஹீரோவாக இல்லாம காமெடியனாகவோ அல்லது இன்னொரு ஹீரோ திரைப்படத்துல தனக்கு ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அதுக்கு சந்தானம் ஓகே சொல்லுவாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா சிம்பு அப்படின்றதால தான் அவர் ஓகே சொல்லியிருப்பாரு. வேற எந்த ஹீரோ கேட்டாலும் வாய்ப்பே இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரத்துக்கு வந்து வரவேற்பு கிடைச்சா சில நேரம் சந்தானம் வந்து இறங்கி வர வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்பு சந்தானம் காம்போ ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் இணைந்திருக்காங்க. என்ன மாதிரியான வெற்றி திரைப்படத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.